It's just that என்னோட way of teaching is that I just want to make sure you get all the gist. Okay. So smart money concept. So smart money concept, bro, it is completely with supply and demand. Okay. Understanding supply and demand, and structure, understanding structure, whether the market breaks structure or not. Right? Break structure or not, whether market is on buy trend, sell trend, right? Third one, market, like, is there a like fair value gap? Fair value gap. Fair value gap. And also, இதை வந்து லாங் டேர்முக்கு மட்டும் ட்ரீட் பண்ணுங்க. ஐ மீன் லாங் டைம் ஃப்ரேம்ல இருந்து ட்ரீட் பண்ணுங்க. அப்படின்னா வீக்லி பாருங்க, அப்புறம் டெய்லி பாருங்க, அப்புறம் 4 hour பாருங்க. 4 hour நின்றுங்க, அது கீழே போவாங்க. ஏன்னா just too much. Like if you try to trade 1 hour, then you are going to a different behavior. ஏன்னா you, like right now, we as a trader, you have to have certain behavior, bro. Otherwise, if you keep changing, then you will struggle also. Unless you have different account for different kind of like scalping or account வச்சுக்கிறீங்க, long trade ஒரு account வச்சுக்கிறீங்க அப்படின்னா, then yes, go ahead. Right? So bro, இதை பத்தி ஒரு சிம்பிளா எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா bro, இப்போ நம்ம இருக்கிறது வந்து கீழே இருக்கிறது பாத்தீங்கன்னா டைம் ஆக்சிஸ், சைட்ல இருக்கிறது வந்து பிரைஸ் ஆக்சிஸ். இப்போ நான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்றேன் ப்ரோ. லைக் இப்போ ஒரு இந்த நியூ இயர்க்காக வந்து நைக்கி, அடிடாஸ் எல்லாம் வந்து ஆஃபர் போடுறாங்க, 50% ஆஃபர். So 500 ringgit brought it down to 250 ringgit. என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? வால்யூம் கூட, like people will start to buy, right? Yes. People will start to buy. So the same way bro, இப்ப மார்க்கெட் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு ஒரிஜினல் பிரைஸ் வந்து அது வந்து ஒரு பிரைஸ் நின்று அதோட வேல்யூவை 50% குறைச்சா நேச்சுரலா people will start to buy. Yes. So எப்போ ஒரு ஒரிஜினல் பிரைஸ் வந்து 50% வேல்யூ குறையுதோ அதோட வேல்யூ வந்து they brought it down to a demand price. அதுக்கப்புறம் இந்த டிமாண்ட் பிரைஸ் வந்து இப்ப இந்த ப்ராடக்ட் வந்து திரும்ப பை போயிட்டு அதோட டிமாண்ட கூட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த சப்ளை ஜோனுக்கு போனதுக்கு அப்புறம் மார்க்கெட் வில் see, like public will see whether this product still value at, like இப்போ 500ல இருந்து திரும்ப 400க்கு வந்திருக்குன்னு வைங்களேன், still value 400 or further down, because அந்த டிசைன் அவுட் ஆஃப் இதாயிடுச்சு, தேவையில்ல. So இப்படிதான் ப்ரோ கரன்சி கூட. First up move, correction, up move, correction, up move, correction, up move, correction, up move. பாருங்க இந்த அப் ட்ரெண்ட்ல பாருங்க நமக்கு இருக்கிற டிமாண்ட் ஜோன்ஸ் பாருங்க. இந்த அப் ட்ரெண்ட்ல இருக்கிறது வந்து இந்த கடைசி கேண்டில் தான் நம்மளோட டிமாண்ட் ஜோன், இந்த கடைசி புஷ் டவுன், இதுதான் நம்மளோட டிமாண்ட் ஜோன். இந்த கடைசி புஷ் டவுன் டிமாண்ட் ஜோன், இந்த கடைசி புஷ் டவுன் டிமாண்ட் ஜோன், இந்த கடைசி புஷ் டவுன் டிமாண்ட் ஜோன். மார்க்கெட் என்ன செய்யுது? They come, tap the demand zone, go up. 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 So இப்போ நம்ம வந்து அப் ட்ரெண்ட் முடிவு பண்ணிட்டோம்னா, நாங்க சரியான இடத்துல நின்று நாங்க அதை வாங்கினோம்னா we can profit. சரியான இடத்துல இருந்து வாங்கினோம்னா we can profit.